வணக்கம். இப்போ உலகத்துல நடக்கிற விஷயங்களால நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி ஒரு சின்ன பயம், ஒரு பதட்டம் இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கும். ஆனா கவலையே படாதீங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய நாம எப்படி ஒரு தெளிவான பிளானோட ஹேண்டில் பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம்னா, முதல்ல மார்க்கெட் ஏன் இப்படி கொந்தளிப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்க போறோம். ரெண்டாவதா, தெருக்களில் ரத்தம் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி சமயத்துல எப்படி வாய்ப்பை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்து, எந்தெந்த செக்டார்ஸ்ல கவனம் செலுத்தலாம், அப்புறம் ஒரு இன்வெஸ்டரா நம்மளோட லாங் டர்ம் கேம் பிளான் என்னவா இருக்கணும்னு பார்க்க போறோம். கடைசியா ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். ஓகே, நம்மளோட பகுதிக்குள்ள போலாம். அதாவது மார்க்கெட்ல நடக்கிற இந்த கொந்தளிப்பு, இப்போ இருக்கிற இந்த ஏற்ற இறக்கத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆமா, எல்லா இன்வெஸ்டர் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். மார்க்கெட் ஏன் இப்படி விழுந்துட்டு இருக்கு? வாங்க, இதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு ஆழமா பார்க்கலாம். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு ஒரே ஒரு காரணம் இல்ல, பல விஷயங்கள் சேர்ந்து தான் இந்த அழுத்தத்தை உருவாக்குது. முதல்ல ஆயில் விலை ஏறுது பாத்தீங்களா, அது நிஜமான தேவையை அதிகரிச்சதால இல்லையா, சில ஃபண்ட்ஸ் பண்ற ஒரு டெக்னிக்கல் பிளே தான் அது. ரெண்டாவதா, மார்க்கெட்ல சில பேர் அளவுக்கு அதிகமா கடன் வாங்கி ட்ரேட் பண்றதும் கம்ப்யூட்டர் ஆல்கோரிதம் வச்சு பண்ற ட்ரேடிங்கும் கூட ஒரு காரணம். கடைசியா, நம்மூர்ல அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டுற நேரம் வர்றதால மார்க்கெட்லேருந்து பணம் வெளியே போகுது. இது எல்லாமே சேர்ந்து தான் மார்க்கெட்டை கீழே கொண்டு வருது. சரி, மார்க்கெட் ஏன் சரியுதுன்னு பார்த்துட்டோம். ஆனா இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த சரிவை பார்த்து பயப்படுறதுக்கு பதிலா இதை எப்படி ஒரு வாய்ப்பா மாத்துறது, அதுக்கு தான் தெருக்களில் ரத்தம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. வாங்க அதை பத்தி பேசலாம். இது ஒரு பிரபலமான முதலீட்டு தத்துவம். தெருக்கள்ல ரத்தம் ஓடும்போது நீங்க வாங்கணும், ஆனா அது உங்க ரத்தமா இருக்கக்கூடாது. இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். மார்க்கெட்ல எல்லோரும் பயந்து போய் அவங்க பங்குகளை விற்கிறாங்களே, அதுதான் வாங்கறதுக்கான சரியான சமயம். நிபுணர்கள் சொல்றதும் இதுதான். இந்த மாதிரி புவிசார் அரசியல் பதற்றங்கள் உண்மையில ஒரு பெரிய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. பாருங்க, இந்த மாதிரி நேரத்துல ரெண்டு விதமான இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர் பேனிக் செல்லர், பயத்துல கையில இருக்கிறதெல்லாம் குறைஞ்ச விலைக்கு வித்துட்டு வெளியே போயிடுவாரு, எஸ்ஐபிய கூட நிறுத்திடுவாரு. இன்னொருத்தர் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்டர், அவர் இந்த சரிவை ஒரு வாய்ப்பா பாப்பாரு, இன்னும் அதிகமா வாங்குவாரு, எஸ்ஐபிய டபுள் பண்ணுவாரு. சொல்லுங்க, நாம யாரா இருக்கணும்? நிச்சயமா அந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்டரா தான் இருக்கணும். சோ, இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன நம்புறாங்கன்னா, வர வாரங்கள்ல மார்க்கெட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டம தொடும்னு. அதாவது, இது மார்க்கெட்டை விட்டு ஓடி போறதுக்கான நேரம் இல்ல, இது நல்ல பங்குகளை வாங்குறதுக்கு தயாரா இருக்க வேண்டிய நேரம். ஓகே, வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சே. ஆனா அடுத்த கேள்வி, எங்க வாங்குறது? எல்லா செக்டாரும் ஒன்னு போல இருக்காது இல்லையா? சோ இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் எந்த துறைகள் மேல கண்ணு வச்சிருக்காங்க, எங்க வேல்யூ இருக்குன்னு பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இங்க பாருங்க, எக்ஸ்பர்ட்ஸ் சில முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க. முதல்ல ஐடி துறை. முன்ன மாதிரி அது இப்போ ஒரு சேஃப் பெட் இல்லையா, அவங்களோட பிசினஸ் மாடலே மாறிட்டு வருது. அதனால இப்போதைக்கு வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா ஃபார்மா துறை மேல ரொம்ப பாசிட்டிவா இருக்காங்க. ஏன்னா ரூபாய் மதிப்பு குறைஞ்சிருக்கிறது, கம்பெனிகளோட பேலன்ஸ் ஷீட் ரொம்ப கிளீனா இருக்கிறது, இதுல இன்னும் சரியா முதலீடு செய்யப்படாம இருக்கிறதுன்னு பல காரணங்கள் இருக்கு. அதே போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குறிப்பா டெலிகாம் டவர்ஸ், டேட்டா சென்டர்ஸ் மாதிரி விஷயங்கள், இதெல்லாம் நல்ல காசு பார்க்கக்கூடிய சொத்துக்கள். அதனால இதுலயும் கவனம் செலுத்தலாம்னு சொல்றாங்க. சரி, அப்போ தங்கம் வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ணலாமா? இது நிறைய பேருக்கு வர்ற கேள்வி. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, தங்கம் அப்படிங்கிறது ஒரு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கிடையாது. அது ஒரு ஆன்டி டாலர் ட்ரேட். அதாவது உங்க பணத்தை டாலர் மதிப்பு வீழ்ச்சியிலிருந்து காப்பாத்திக்க ஒரு ஹெட்ஜ் மாதிரி தான் அதை பார்க்கணும். நீங்க உண்மையிலே தங்கம் மூலமா சம்பாதிக்கணும்னா தங்க சுரங்க பங்குகள்ல முதலீடு செய்யணும். ஆனா அதுல பெரும்பாலான பங்குகள் வெளிநாடுகள்ல தான் இருக்கு. ஓகே, எந்த செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். ஆனா இதை விட முக்கியமான ஒண்ணு இருக்கு. அதுதான் நம்மளோட மைண்ட் செட். குறிப்பா இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்ல ஜெயிக்கணும்னா ஒரு முதலீட்டாளரோட தத்துவம், அவரோட லாங் கேம் எப்படி இருக்கணும்? இந்த ஒரு வரி போதும் முதலீட்டோட மொத்த தத்துவத்தையும் புரிஞ்சுக்க. இன்வெஸ்டிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப நீளமான ஆட்டம். அது ஒவ்வொரு வாரமும் நீங்க ஜெயிக்க வேண்டிய ஒரு T20 மேட்ச் கிடையாது. எவ்ளோ அருமையான ஒரு ஒப்பீடு பாருங்க. பொறுமைதான் இங்க மிக முக்கியம். அப்படியானா நம்மளோட இன்வெஸ்டர் பிலாசபி எப்படி இருக்கணும்? இதோ ஒரு 4 ஸ்டெப்ல சுருக்கமா சொல்லிரலாம். 1, கையில எப்பவும் கொஞ்சம் காசு ரெடியா வச்சுக்கோங்க. எதுக்குன்னா நல்ல வாய்ப்பு வரும்போது டக்குன்னு முதலீடு பண்ண. 2, விலைகள் ரொம்ப கவர்ச்சிகரமா கம்மியா இருக்கும்போது வாங்குங்க. 3, வாங்கிட்டா மட்டும் போதாது, நீண்ட காலத்துக்கு அதை ஹோல்டு பண்ணணும், பொறுமையா இருக்கணும். 4வது, ரொம்ப முக்கியமானது,
கத்துக்கிறத மட்டும் என்னைக்குமே நிறுத்தாதீங்க. அப்போ இந்த முழு பகுப்பாய்வோட முக்கியமான டேக்அவே என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்க நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன நடக்கும்னு கணிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அது யாராலையும் முடியாது. அதுக்கு பதிலா ஒரு நல்ல கம்பெனியோட மதிப்பை அடையாளம் கண்டு அதை சரியான விலையில வாங்கி பொறுமையா ஹோல்ட் பண்றதுக்கு கத்துக்கிட்டா போதும். வெற்றி நிச்சயம். சரி, நம்ம முடிவுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சட்டப்பூர்வ மறுப்புரை. இங்க பகிரப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தகவல் நோக்கங்களுக்காக மட்டும்தான். இது எந்த வகையிலும் ஒரு நிதி ஆலோசனை கிடையாது. பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. நீங்க எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய செபி பதிவு பெற்ற நிதி ஆலோசகரை கலந்தாலோசிக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இதுக்கும் முன்னாடி நடந்த மார்க்கெட் சரிவுகள்ல இருந்து நீங்க கத்துக்கிட்ட மிக முக்கியமான பாடம் என்ன? மறக்காம உங்க அனுபவத்தை கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் அது உதவியா இருக்கும். பார்த்ததுக்கு நன்றி.